சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆணைக்கிணங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆலோசனைப்படி 15வது மண்டல குழு தலைவர் வி.இ. மதியழகன் அறிவுறுத்தல்படி 12/11/2025 இன்று மாலை 6:30 மணியளவில் பெருநகர சென்னை மாநகராட்சி 194வது வட்டம் சரவணா நகர் மற்றும் மகாத்மா காந்தி நகர் பகுதியில் கவுன்சிலர் விமலா கர்ணா மற்றும் வட்ட செயலாளர் எஸ் கர்ணா மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். சென்னை பகுதிகளில் நிறைய கவுன்சிலர்கள் இருக்காங்க. மக்கள் கவுன்சிலர்களை நேரடியா சந்திச்சு எங்களுக்கு இது மாதிரி குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதற்கான தீர்வை மேற்கொள்ளுறாங்களா இல்ல அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஒரு சில சமயம் அடாவடியா பேசுறவங்களோட நம்ம பார்த்திருப்போம். இப்படி ஒரு பக்கம் நிறைய இருந்தாலும் ஈச்சம்பாக்கத்துல இருக்க கவுன்சிலர் விமலா கர்ணா அவர்களை பத்தி நான் சொல்லியே ஆகணும். கவுன்சிலர் விமலா, வட்ட செயலாளர் கர்ணா, இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா பயணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களோட பொறுப்புக்கு இவங்க ரொம்பவே மரியாதை கொடுக்கறாங்க. தினமும் மக்களை போய் நேரடியா சந்திச்சு அவங்களுக்கு எதனா குறைகள் இருக்கா, எதனா நிறைவேற்றி தரணுமா அப்படின்றத அவங்க கலந்துரையாடுறாங்க. வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அவங்களோட பணியில ரொம்ப தீவிரமாவே இருக்காங்க. இதனால மக்களிடையே நிறைய சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் சம்பாரிச்சிருக்காங்க. மென்மேலும் இவங்களோட பயணம் தொடர எங்களோட வாழ்த்துக்கள். சென்னையில இருக்க எல்லா கவுன்சிலர்ஸுமே விமலா கர்ணா அவர்கள் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா சென்னை இன்னும் வேற லெவல்ல இருக்கும்.